ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மிலன் மீடியா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன நாள்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து விஸ்வகர்மா ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஸ்வகர்மா ஜெயந்தி வந்து பார்த்திங்கன்னா வட இந்தியா மற்றும் அண்டை மாநிலங்களால் இந்த கர்நாடகா போன்ற மாநிலங்கள்லாம் வந்து கொண்டாடப்படுகின்ற ஒரு பண்டிகை. இந்த விஸ்வகர்மா யார், இவர் யாருங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விஸ்வகர்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்து மத புராணங்களில் சொல்லப்படுகின்ற ஒரு கடவுள். இவருடைய பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு தேவ சிற்பியாக இருந்திருக்காரு. இவர் இந்த உலகம் வந்து கட்டமைக்கிறதுக்கு, இந்த உலகம் இப்படி தான் இருக்கணும்னு கட்டமைக்கிறதுக்கு பிரம்மனுக்கு உதவி செஞ்சுருக்காரு. இவருடைய பிறந்த நாளை தான் வந்து விஸ்வகர்மா ஜெயந்தின்னு கொண்டாடுறாங்க. இவர் வந்து யாருடைய மகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மனுடைய மகன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாளிகைகளை வந்து கட்டி கொடுத்துருக்காரு. நிறைய கடவுள்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயுதங்களை வடிவமைத்து அதை வந்து உருவாக்கி கொடுத்துருக்காரு. இவரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்கிடெக்ட், அதாவது முதல் பொறியாளர் அல்லது ஃபர்ஸ்ட் இன்ஜினியர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா புராணங்களில் வரக்கூடிய இந்த மாளிகைகள், விமானங்கள், ஆயுதங்கள்லாம் வந்து வடிவமைத்து கொடுத்தது யாருன்னு பார்த்திங்கன்னா விஸ்வகர்மா தான். விஸ்வகர்மா அவர்கள் வந்து யார் யாருக்கு என்ன மாதிரியான மாளிகைகளை வந்து கட்டி கொடுத்தாரு, என்ன மாதிரியான நகரங்களை வந்து கட்டமைத்து கொடுத்தாருங்கிறத பார்க்கலாம். துவாரக யுகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நகரையை வந்து அமைத்து கொடுத்துருக்காரு. துவாரகைங்கிற ஒரு நகரை வந்து அமைத்து கொடுத்துருக்காரு. இந்த துவாரகைங்கிற அந்த நகரம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் குஜராத் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடலில் வந்து ஒரு தீவு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து கட்டி கொடுத்துருக்காரு. இந்த துவாரகை நகரத்தில் கிருஷ்ணரும் யாதவ குலத்தினரும் இருந்திருக்காங்க. மகாபாரதத்தில் வரக்கூடிய பஞ்ச பாண்டவர்களுக்கு இந்திரபிரஸ்தம்ங்கிற மிகப்பெரிய மாளிகையை வந்து பார்த்திங்கன்னா விஸ்வகர்மா தான் வந்து அமைத்து கொடுத்துருக்காரு. மிகப்பெரிய செல்வந்தரான குபேரனுடைய மாளிகையை வந்து பார்த்திங்கன்னா யார் கட்டியிருக்காங்கன்னா விஸ்வகர்மா தான் கட்டி கொடுத்தாரு. இந்த மாளிகையை வந்து பார்த்திங்கன்னா இலங்கையில் வந்து இருந்துச்சு, லங்காபுரியில் வந்து இருந்துச்சு. இந்த மாளிகையை வந்து இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராவணன் இருந்தார். ராவணனுடைய இந்த மாளிகை வந்து விஸ்வகர்மாவால் கட்டமைக்கப்பட்டிருந்துச்சு. பொன்னாலும் வைரத்தாலும் வந்து கட்டமைக்கப்பட்டிருந்துச்சு. நிறைய மாளிகைகள், நகரங்கள் வந்து பார்த்திங்கன்னா விஸ்வகர்மாவால் கட்டமைக்கப்பட்டிருந்துச்சு. இவர் வந்து பார்த்திங்கன்னா மாளிகைகள் மட்டும் கட்டலை, இவர் வந்து நிறைய விமானங்கள் வந்து கட்டமைத்திருக்காரு. ஆயுதங்கள் வந்து நிறைய கடவுளுக்கு வந்து உருவாக்கி கொடுத்துருக்காரு. முதல் விமானமான புஷ்பக விமானம் வந்து ராவணனால் பயன்படுத்தப்பட்ட அந்த புஷ்பக விமானம் வந்து விஸ்வகர்மா அவர்கள் வந்து வடிவமைத்து கட்டமைத்து கொடுத்த ஒரு விமானம். இந்திரன் இருக்கக்கூடிய இந்த சொர்க்கத்தை வந்து வடிவமைத்தது, இந்த கட்டமைத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா விஸ்வகர்மா தான். சொர்க்கத்தையே முழுமையாக கட்டமைத்தது வந்து விஸ்வகர்மா தான். சொர்க்கம் மட்டும் இல்லை, தேவர்களுக்காக நிறைய உலகங்கள், ஈரேறு லோகங்களையும் வந்து கட்டமைத்து கொடுத்தது விஸ்வகர்மா தான். நிறைய ஆயுதங்களும் வந்து பார்த்திங்கன்னா இவரால் வந்து வடிவமைக்கப்பட்டு கடவுள்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் சிவனுடைய திரிசூலம் வந்து வடிவமைத்தது யாருன்னு பார்த்திங்கன்னா விஸ்வகர்மா தான். சிவன்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா திரிசூலம் மட்டும் இல்லாமல் சக்கரம், விஷ்ணுகிட்ட இருக்கக்கூடிய சக்கரம் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து சிவன்கிட்ட தான் இருந்தது. விஸ்வகர்மா அவர்கள் வந்து வடிவமைத்து சிவன்கிட்ட தான் கொடுத்துருந்தாரு. சிவன் தான் வந்து விஷ்ணுவுக்கு வந்து அந்த சக்கரத்தை வந்து கொடுப்பாரு. சிவனை நோக்கி பூஜை செய்து வந்து விஷ்ணு வந்து இந்த சக்கரத்தை வந்து பெற்றதா சொல்லிட்டு சிவபுராணங்களில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இந்திரன் கிட்ட இருக்கிற மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வஜ்ராயுதம். இந்த வஜ்ராயுதத்தை வடிவமைத்தது யாரு பார்த்தீங்கன்னா விஸ்வகர்மா தான். ஹனுமானுடைய கதையை வந்து வடிவமைத்து கொடுத்தது, கதாயுதத்தை வடிவமைத்து கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா விஸ்வகர்மா. இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஹிந்து மித்தாலஜி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஸ்டோரிஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.